செய்யுளில் வந்து அடி தொடை இது யாப்பிலக்கணத்தில் இதுவும் ஒரு அடின்றது ஒன்று யாப்பிலக்கணத்தில் வரும். அதேமாதிரி தொடைன்றதும் வரும் ரைட்டா. அப்போ அடின்னா ஒரு வரின்னு அர்த்தம். செய்யுள் 2 வரிகளாக இருக்கிறது இல்லையா, ஒரு வரி 2 வரி 3 வரி 4 வரின்னு இருக்கிறது இல்லையா. அதில் ஒரு வரியில் எத்தனை அடிகள் வருகிறது என்று சொல்கிறாங்க. அடிகள்னால் என்னது, எத்தனை வரி, அதாவது எத்தனை அடிகள் வருகிறது என்பது தான் இதில் சொல்லப்படுகிறது ரைட்டா. அப்போ குரல் அடி அப்படின்றான். குரல் அடின்னு என்னது, 4 6 எழுத்துக்கள் கொண்ட அடி அப்படின்றாப்புல. எத்தனை அடிகள் இருக்கும், எத்தனை அடிகள் இருக்குன்னு 4 5 6 4 5 6 இத்தனை எழுத்துக்கள் இருந்தால் 4 எழுத்துலேருந்து 6 எழுத்துக்கள் வரைக்கும் இருந்தால் அந்த அந்த அடி வந்து குரல் அடின்றாங்க ரைட்டா. நல்லா பார்த்துங்க, செய்யுளில் வந்து ஒரு வரி வந்து ஒரு வரியைத்தான் அடி என்று சொல்லப்படுகிறது. ஒரு வரின்னா 2, இப்போ செய்யுளில் 2 வரி இருக்கிறது இல்லையா, ஃபஸ்ட் லைன் அண்ட் செகண்ட் லைன் சொல்கிறோம் இல்லையா. அப்போது அதை தான் அந்த லைன் அப்படின்றோம் இல்லையா, அதை தான் அடி என்று நம்ம சொல்லுகிறோம் ரைட்டா. செய்யுளில் இப்போ இந்த அகர முதல அப்படின்றது ஒரு வரி. அப்போ அந்த ஒரு ஃபஸ்ட் லைன் இருக்குன்ற அதான் அந்த அந்த அடியில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம்ன்றான் ரைட்டா. நல்லா அப்போ குரல் அடின்னா 4 6 எழுத்துக்கள் இருக்கும். அப்படின்னா இது எப்படி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஃபஸ்ட்டு 3 விட்டுருங்க, அடுத்த 3 எடுத்துக்கோங்க, 1 2 3 விட்டுருங்க, 4 5 6 குரல் அடி. அடுத்த 3 எடுத்துக்கோங்க, 7 8 9. அடுத்த அடி என்னது, குரல் அடி சிந்தடி ரைட்டா. அடுத்த பாருங்கள் அதனால் இந்த 2க்கு மட்டும் 3 3 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 விட்டுருங்க, குரல் அடி சிந்தடி, குரல் அடி சிந்தடி, இந்த 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 1 2 3 விட்டுருங்க, 4 5 6 எடுத்துக்கோங்க குரல் அடி, 7 8 9 என்னது சிந்தடி ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு அளவடி. அளவுன்னு வரும்போது 10லிருந்து ஒரு 5 எடுத்துக்கோங்க. அளவுன்னு வந்துச்சுன்னா அளவடி, குரலடி சிந்தடி 3 3 மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ அளவடின்னு வரும்போது 10லிருந்து ஆரம்பிங்க. 10 11 12 13 14 5 மட்டும் எடுத்துக்கோங்க ரைட்டா. 10லிருந்து ஆரம்பித்தா 14 வரைக்கும் 5 ஆச்சா, இதோட முடிச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் இன்னொரு அடி இருக்குது, அதுக்கு 3 தான் எடுக்கணும். 14க்கு அடுத்து என்னது, 15 16 17 3. இந்த இதுக்கு அளவடிக்கு மட்டும் 10லிருந்து 5 எடுத்துக்கணும். 10 11 12 13 14 5 எடுத்துக்கணும். அடுத்த அடிக்கு 3 தான், 15 16 17 அதோட நீ படிக்கணும். அடுத்த அடி என்னது, அது நெடிலடி. அளவடி நெடிலடி, குரலடி சிந்தடி 3 3. அதுக்கடுத்து 10லிருந்து 5 10 11 12 13 14 அளவடி 5. அதுக்கடுத்து 3 எகைன் 3 நெடிலடி 3 தான், 15 16 17 முடிஞ்சா. அடுத்து களி நெடிலடி இருக்குல்ல, பெருசு இதுதான். இப்போ ஏகப்பட்ட வார்த்தை இருக்குது, களி நெடிலடி ரைட்டா. நெடிலடிக்கு அடுத்து களி நெடிலடி ரைட்டா. இது 18க்கு மேலே எத்தனை எழுத்துக்களும் இருக்கலாம். இது களி நெடிலடி. இப்போ தான் இந்த மொத்தம் எத்தனை 5 தான் இருக்குது வகைகள் ரைட்டா. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தொடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 தான் அடிகளை பார்த்துட்டிங்களா. தொடை அப்படின்னு பார்க்கும்போது செய்யுளில் வந்து ஓசை நயத்தையும் அழகையும் ஏற்படுத்தும் ஒரு ஒளித்தொடர்பு தொடை எனப்படும் அப்படின்றான். ஒளித்தொடர்புன்னு அப்படின்னா என்னென்னா, ஒரு வரி இருக்கிறது, அப்போ இன்னொரு வரி இருக்குது, 2 வரி இருக்குதா, அந்த 2 வரிக்கும் நடுவில் ஒரு தொடர்பை, ஒரு ஒளியால் ஒரு தொடர்பை ஏற்படுத்துவது தான் இது தொடை என்று சொல்லுகிறார்கள். நல்லா பார்த்திங்கன்னா, செய்யுளில் ஓசை நயத்தையும் அழகையும் ஏற்படுத்தும் ஒளித்தொடர்பு தொடை எனப்படும். செய்யுள் இருக்கு இல்லையா, அதில் செய்யுள் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அதில் ஒரு ஓசை நயத்தையும் ஒளி நயத்தையும் ஏற்படுத்துவதுதான் தொடை என்று சொல்லுவார்கள். இது 8 வகைப்படும் ரைட்டா. இப்போ மோனை அப்படிங்கிறாங்க. மோனை அப்படின்னு என்ன அப்படி பார்த்தா, இங்கே பாருங்கள் 2 எழுத்துக்களாக வரும். இப்போ நீங்கள் எந்த செய்யுள் எடுங்க, ஒரு எழுத்து, ஒரு சொல் அடுத்த சொல் இப்படி தானே வருது. அகர ஒரு சொல், அகர முகர 2வது சொல், எழுத்தெல்லாம் 3வது சொல், முதற்றே 4வது சொல், இப்படி ஒவ்வொரு சொல்லாகத்தான் வரும். இப்போ முதல் சொல்லுக்கும் 2வது சொல்லுக்கும் 3வது சொல்லுக்கும் முதல் எழுத்து ஒன்று ஒரே மாதிரியாக இருக்கும். அப்படி இருந்தால் மோனை ரைட்டா. நல்லா பார்த்துங்க, கல் கண் கடல் அப்படின்னா இதெல்லாம் முதல் சொல் 2வது சொல் 3வது சொல். எல்லாம் முதல் சொல்லுக்கு உள்ள முதல் எழுத்து, 2வது சொல்லில் உள்ள முதல் எழுத்து, 3வது சொல்லில் உள்ள முதல் எழுத்தில் ஒரே மாதிரியாக இருந்தால் மோனை. அப்போ எதுகை அப்படின்னா நடுவில் உள்ளது. முதல் சொல்லுக்கும் நடுவில் உள்ள எழுத்தும், 2வது சொல்லுக்கு நடுவில் உள்ள எழுத்தும், 3வது சொல்லுக்கு நடுவில் உள்ள எழுத்தும் ஒரே மாதிரியாக இருக்கணும் ரைட்டா. இதில் இப்போ எதுகைன்னு அதாவது 2ஆம் எழுத்து ஒன்றாக வருவது ரைட்டா. அப்போ மோனை எதுகை. மோனை என்னென்ன, முதல் சொல் ஒரே மாதிரி, முதல் எழுத்து ஒன்றாக வரும் ஒரு சொல்ல. அப்போ நடுவில் உள்ள சொல் ஒன்றாக வரும் எதுகையில் மோனை எதுகை 2 முடிஞ்சா. அடுத்து வாங்க இயைபு அப்படின்றான். இயைபுன்னு என்னது, கடைசி
கடைசி. இது வருது மோனை, நடுவில் உள்ளது வந்து எதுகை. அப்போ கடைசியில் உள்ள எழுத்து வந்து ஒரே மாதிரியாக இருந்தால் இயைபு. இந்த 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மோனை, எதுகை, இயைபு. மோனைனா முதல் எழுத்து, இயைபு எதுகைனா மோனை, எதுகைனா நடுவில் உள்ள எழுத்து, இயைபுனா கடைசியில் உள்ள எழுத்து. இது 3 முடிஞ்சா மொத்தம் 8. அப்போ முரண் அப்படின்னு என்னது? முரண்னால முரண்பாடு. நீ என்ன சொல்கிறியா எழுத்து நான் பேசுகிறது, ரைட்டா? அதானே முரண்பாடு. அப்போ முரண்னா இரவுன்னா முரண் என்னது? பகல். நன்மைன்னு தீமை. முரண்பாடாக சொல்லுவது தான் முரண், ரைட்டா? அதுலேயே ஹெட்டிங்லேயே இருக்குது, ரைட்டா? அப்போ அளபடை அப்படின்றான். அளபடை அப்படின்னா இதுலேயே உங்களுக்கு தெரியுது. அளபடைன்னு என்னது? அந்த ப்ரொனன்சியேஷனில் புரிஞ்சு சொல்லுது. அதாவது என்ன சொன்னேன்? அளபடைன்னா நல்லா பாருங்கள். அதாவது அளபடை அப்படின்றான். அப்போ இது எப்படி வரும்னா ஒரே உயிர் அல்லது ஒலி தொடர்ந்து மீண்டும் வருவது அப்படின்றான். நல்லா பாருங்கள். ஆ ஆ, ஓ ஓ, ரைட்டா? எல்லாம் ஒரே ப்ரொனன்சியேஷனில் இருக்கு பாருங்கள். ஒரே எழுத்தல்ல, ஒரே உயிர், ஒலி, ஒரே ஒலி. ஆ ஆ, 2 ஒரே ஒலியா பாருங்கள். ஆவாக இருந்தாலும் ஆவணாக இருந்தாலும் ஒலி ஒன்று தான், ரைட்டா? ஒரே ஒலியாக வருவது, சரியா? ஒரே ஒலியாக வருவது. அதேமாதிரி ஓ ஓ, ஒலி ஒரே மாதிரி தான். அளபடை, ஒலி அளவு, ரைட்டா? அதான் சொல்கிறான். அப்போ அந்தாதி. அப்போ அந்தாதின்னு என்னது? அதை நல்லா பாருங்கள். அந்தாதின்னா இப்போ செய்யுள்ள 2 வரிகள் இருக்கும். அதாவது மலர் பூத்தது இன்று வச்சுக்கிறோமே சொல்கிறேன். மலர் பூத்தது இன்று, கடைசி வார்த்தை என்னது இந்த வரியில்? மலர் பூத்தது இன்று, இது ஒரு வரி. இது இன்றுன்றது கடைசி வரி. அடுத்த வரி எழுதுகிறேன், இன்று நான் பள்ளிக்கு சென்றேன். அப்போ வரி லைனில் கடைசி எழுத்து இல்லை, கடைசி சொல் என்னது? இன்று. மலர் பூத்தது இன்று முதல் லைனில். 2வது லைனில் இன்று நான் பள்ளிக்கு சென்றேன். அப்போ முதல் லைனில் உள்ள கடைசி இது 2வது லைனில் முதல்ல வந்துடுச்சா? அதை தான் இங்கே வருங்க. அன்புன்றது முதல் லைனோட கடைசி சொல். அடுத்த அன்புன்றது அடுத்த வரியோட முதல் சொல், ரைட்டா? இந்த கடைசி சொல் அடுத்த லைனில் உள்ள முதல் சொல்லாக ஆரம்பிக்கணும், ரைட்டா? எழுத்து இல்லை, சொல். இந்த சொல்லே முதல் சொல், கடைசி சொல், முதல் லைனில் உள்ள கடைசி சொல் அடுத்த லைனில் உள்ள முதல் சொல்லாக ஆரம்பிக்கணும். அதான் அந்தாதி அப்படிங்கிறான். பாருங்களா, இதுலேயே புரிஞ்சுது. அந்தாதின்னா அதுலேருந்து ப்ரொனன்சியேஷன்லேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. முதல் லைனில் உள்ள கடைசி சொல் அடுத்த லைனில் வந்து முதல் சொல்லாக ஆரம்பிக்கிறது, ரைட்டா? அப்போ இரட்டை அப்படிங்கிறான். அப்போ இரட்டைனால புரிஞ்சிடுச்சா? அங்கே எது அங்கே என்ன சொன்னால் இது என்ன சொன்னால் ஒன்று முரண்பாடு. இரட்டைனா டபுளிங்காக வர்றது, சொன்னதையே சொல்கிறது, சரியா? அப்போ மெல்ல நாள் அப்படியே வருது. அந்த சொல் அப்படியே மாறி வருகிறது, ரைட்டா? அப்போ செந்தொடை அப்படின்றான். செந்தொடைனா இதில் உள்ள 7லையும் எதுவுமே இல்லாமல் இருக்குது. இந்த மேலே சொன்ன 7 இருக்குது இல்லையா? அதனால தான் அதிகமான பேர் செந்தொடை, அதிகமான எழுத்து இருப்பார். செந்தொடை அப்படின்னா இந்த 7மே இல்லாமல் அது இயல்பாகவே அமைக்கப்பட்ட செய்யுள், ரைட்டா? இங்கே பாருங்க, வரையறை. மோனை, எதுகை, இயைபு, முரண், அளபடை, அந்தாதி, இரட்டை ஆகிய தொடைகள் இல்லாமல் இயல்பாக அமைவது என்னது? செந்தொடை. இருக்கு தொடைகளிலே அதிகமான எழுத்துக்களை கொண்டது கடைசி இது. அதனால் இது எல்லாமே வேண்டாமட்டுச்சு. இவ்வளோ தான், சரியா? இதை பார்த்துக்கோங்க.